பேசும் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னெடுத்ததுக்கு அப்புறமா திமுக கூட்டணியில் திரைமறைவுல பெரும் சலசலப்பு நடந்துட்டு இருக்கிறது அனைவரும் அறிந்தது. இப்போது இது தொடர்பாக ஆத்திரத்தில் இருந்த திமுகவினுடைய தலைமை பவள விழா மேடையில் திருமாவளவனை வச்சு செஞ்சுட்டாங்க. அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்குது. ஏற்கனவே ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அடங்க மறுத்த விடுதலை சிறுத்தைகள் தலைமை மேலே ஆத்திரத்தில் இருந்த திமுக தலைமை ஆதவ் அர்ஜுனா இன்னும் அதிகமாக பேசினதுனால கடுப்பில் இருந்து இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பவள விழா மேடையில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பெயரை சொல்லிவிட்டு திருமா பேரை மறைச்சிட்டாங்க. இந்த விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடைய பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. நீங்களே பாருங்க. இப்பொழுது கழக தலைவர் அவர்கள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சகோதரர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் KM காதர் மொய்தீன், மக்கள் நீதி மைய பொதுச் செயலாளர் திரு மௌரியா, மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, கொங்கு நாடு தேசிய கட்சி பொதுச் செயலாளர் திரு ER ஈஸ்வரன், தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி தலைவர் பொன்குமார், சமத்துவ மக்கள் கழக தலைவர் திரு எர்ணாவூர் நாராயணன், மக்கள் விடுதலை கட்சி தலைவர் திரு முருகவேல் ராஜன், மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் திரு தமீமுல் அன்சாரி, முக்குலத்தோர் புலிப்படை கட்சி தலைவர் திரு கருணாஸ், ஆதித்தமிழர் பேரவை தலைவர் திரு அதியமான், தமிழ் மாநில தேசிய லீக் தலைவர் திருப்பூர் அல்தாப், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திரு PN அம்மாசி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகிறார்.